Hello learners, welcome to our channel. In this video, we are going to learn about pronouns. To understand pronouns, we need to know about nouns. Pronouns படிக்கிறதுக்கு முன்னாடி nounsனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். Nouns பத்தின வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி nouns வீடியோ பார்த்துட்டு வாங்க for your better understanding. Let's start. Read this passage. Sam is my best friend. Sam likes to play with dogs. Sam is very kind. I like Sam very much. இந்த பேசேஜில் நிறைய நவுன்ஸ் இருக்கு. பட் நம்ம சாம் அப்படின்ற நவுனை சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளோட சப்ஜெக்ட் சாம் தான். சப்ஜெக்ட்னா தமிழில் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ இந்த பேசேஜில் நம்ம சப்ஜெக்ட் சாம். இந்த பேசேஜில் ரிப்பீட்டடாக சாம்னு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். சாம் அப்படின்ற நவுனை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வேர்ட் யூஸ் பண்ணணும். அதுதான் ப்ரொனவுன். அ ப்ரொனவுன் இஸ் அ வேர்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ நவுன். நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் தான் ப்ரோனவுன். சேம் பேசேஜ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சாம் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீ லைக்ஸ் டு பிளே வித் டாக்ஸ். ஹீ இஸ் வெரி கைண்ட். I like him very much. இதில் he and him தான் pronouns. He subject, him object. Pronouns-ஐ 8 வகையாக டிவைட் பண்ணுறாங்க. Personal, relative, reflexive, emphatic, demonstrative, indefinite, distributive, interrogative. இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். Personal pronoun. Personal pronouns are pronouns that refer to specific individuals and groups. குறிப்பிட்ட தனி நபரையோ இல்லை குறிப்பிட்ட குழுவையோ ரெப்ரசன்ட் பண்ணுற ப்ரோனவுன் தான் பர்சனல் ப்ரோனவுன்ஸ். சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு இதை பிரித்து படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் யோர் ட்ரெஸ். ஷீ லிவ்ஸ் இன் இங்கிலாந்து. இதில் வர ப்ரோனவுன்ஸ் ஐ அண்ட் ஷீ சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்கிறதுனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். பட் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். கேன் யூ ஹெல்ப் மீ? ஐ saw her in town today. யூ அண்ட் ஹர் சப்ஜெக்டாக இல்லாமல் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஆஸ் வி ஆல் நோ, ஹீ அண்ட் ஹிம் மென்னை ரெஃபர் பண்ணும். ஷீ ஆர் ஹர் விமனை ரெஃபர் பண்ணும். தே ஆர் தெம் ஜென்ரலாக மென் இல்லைனா விமனை ரெஃபர் பண்ணும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இன்ட்ரடியூஸ் ரிலேட்டிவ் கிளாஸஸ். பீப்புள் அண்ட் திங்ஸ் பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் ரிலேட்டிவ் கிளாஸஸ். பீப்புள் பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஹூ அண்ட் ஹூம் யூஸ் பண்ணுவோம். திங்ஸ் பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா விச் ஆர் தேட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த பாய் ஹூ காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். I went to meet the principal, whom I know very well. This is the car that we bought yesterday. Boy and principal mention பண்ற இடத்துல who and whom யூஸ் பண்ணியிருக்கோம். car mention பண்ற இடத்துல that யூஸ் பண்ணியிருக்கோம். who and whom யூசேஜில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். who-வை சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுறோம், whom-ஐ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுறோம். Look at this example. Example 1. This is the boy who got the first prize. இந்த சென்டென்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். This is the boy, he got the first prize. இப்போ இதில் பாய் ரெப்ரசன்ட் பண்ணுற ப்ரொனவுன் he. he ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வந்தால் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் who. அதனால தான் பாயை மென்ஷன் பண்ணுற இடத்துல who அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 2. I went to meet the principal, whom I know very well. இந்த சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். I went to meet the principal, I know him very well. இதில் பிரின்சிபலை ரெப்ரசன்ட் பண்ணுறது him. him ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்தால் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரிலேட்டிவ் ப்ரோனவுன் whom. அதனால தான் பிரின்சிபலை மென்ஷன் பண்ணுற இடத்துல whom அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸை பாருங்க. ஐ பாட் அ டாய் கார் ஃபார் த பேபி தட் ரன்ஸ் ஆன் பேட்டரி. ஐ பாட் அ டாய் கார் ஃபார் த பேபி தட் ரன்ஸ் ஆன் பேட்டரி. இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போதே ஒரு கன்ஃபியூஷன் வருது.
that அப்படின்ற வேர்ட் பேபி அப்படின்ற வேர்ட்க்கு அப்புறம் வர்றதுனால பேட்டரியில் ஓடுறது காரா இல்லை பேபியா அப்படின்னு குழப்பம் வரலாம். இதுக்காக தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை ஆன்டிசிடென்ட்க்கு கிட்ட எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிடென்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Look at this example. Soumya is a law student. She enjoys reading cases. Soumya is a law student. She enjoys reading cases. இதில் சௌமியா நவுன், she pronoun. she ஓட ஆன்டிசிடென்ட் தான் சௌமியா. அதாவது எந்த நவுனுக்கு ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த நவுன் தான் ஆன்டிசிடென்ட். she அப்படின்ற ப்ரொனவுனை வந்து நம்ம சௌமியா அப்படின்ற நவுனுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது சௌமியா அப்படின்ற நவுன் தான் ஆன்டிசிடென்ட். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. I bought a toy car for the baby that runs on battery. டாய் காரும் நவுன் தான், பேபியும் நவுன் தான். பட் that அப்படின்ற ப்ரொனவுன் டாய் கார் அப்படின்ற நவுனை தான் ரிலேட் பண்ணுது. அப்போ டாய் கார் தான் ஆன்டிசிடென்ட். ஸோ கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டிசிடென்ட் கிட்ட தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை இருக்கணும். விச் மீன்ஸ் எந்த நவுனை பற்றி பேசுகிறீங்களோ அது கிட்ட தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கணும். ஸோ கரெக்டான சென்டென்ஸை இப்படி எழுதலாம். I bought for the baby a toy car that runs on battery. I bought for the baby a toy car that runs on battery. That அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் டாய் கார் பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குற ரிலேட்டிவ் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. I hope you understand. Now it's time to evaluate. Fill in the blanks using the correct pronoun. Riva is a cute girl. Dash loves to play with Barbie doll. Renish is a player. Dash plays well. Sam and Danny are brothers. Dash help each other. Santosh and Ruth helped a dog. Dash was injured. This is the place dash the match will be played. Rewrite using the correct relative pronoun. My mother is in Europe. She speaks 3 languages. This is Sarah. You met her at my party last week. Let's check our answers. Riva is a cute girl. She loves to play with Barbie doll. Renish is a player. He plays well. Sam and Danny are brothers. They help each other. Santosh and Ruth helped a dog that was injured. This is the place where the match will be played. My mother, who is in Europe, speaks 3 languages. My mother, who is in Europe, speaks 3 languages. This is Sarah, whom you met her at my party last week. This is Sarah, whom you met her at my party last week. Stay tuned for part 2. Subscribe and share.